ஓப்பரா ஹவுஸ்ல யேசுதாஸ் அண்ணா சொல்றாரு, நான் ட்ரம்ஸ்ல பின்னாடி உட்காந்துருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐ ஹவ் டேஸ்டட் அ டிராப் ஆஃப் மியூசிக் இன் த ஓஷன் ஆஃப் மியூசிக்ன்றாரு. இசை என்ற இந்த கடல்ல நான் ஒரு துளியை தான் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் போது என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. அண்ணா நீங்களே இப்படி சொல்லும்போது நாங்கெல்லாம் எந்த மூலைக்கு அப்போ நீங்களே ஒரு டிராப் ஆஃப் மியூசிக் இந்த ஓஷன் ஆஃப் மியூசிக்னு சொல்லும் போது அடக்கன்றது எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் தட் இஸ் வை தே ஆர் தேர். சபேஷ் அடிக்கடி சொல்வார், என்னோட பாட்டில் ஃபர்ஸ்ட் பாட்டு நீ தான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க, ஸோ இனிமேல் நான் பாட்டுக்கெல்லாம் நீ தான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் நான் சொல்லிடுறேன் அண்ணன் கிட்ட அப்படின்னு. குன்றத்துல கோயில் கட்டி தேவாண்ணா பாண்டதுக்கு நான் தான் ரிதம் ப்ரோக்ராமிங், அண்ணா நகர் ஆண்டாள், காத்தடிக்குது அதெல்லாம் நான் தான் ப்ரோக்ராமிங் பண்ணேன். அப்ரெண்டிஸ் மாதிரி வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கலாம், லிட்டரலாக சொல்லலாம். இதில் தப்பே கிடையாது சொல்கிறதுக்கு. அவரோட ஒரு 5-6 வருஷம் பயணிச்சது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி கொண்டுச்சு. என்னைக்குமே நான் தேவானாக நன்றியோடு இருப்பேன். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் லக்ஷ்மண் தூக்கிட்டு போயிட்டார். நாங்கள் ரொம்ப குவாலிட்டினே சுற்றி ரொம்ப ஃபேமஸ் ஆகாமல் போயிட்டோம். இதுதான் உண்மை. 91 சிவமணி அண்ணாவுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணேன் நான், சிறந்த ட்ரம்மர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி, நம்பர் 1 இந்தியா ட்ரம்மர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. அந்த ஃபெலிசிட்டேஷனை கொடுத்ததே புருவண்ணா. ஒரு ஜெட்லாக் இருக்கும்ல, இங்கே போய் இறங்கணும், வேற ஒரு டைம் லேக்ல வந்து இறங்கிருக்கணும். அந்த ஜெட்லாக் கூட பார்க்காம நைட் 2 மணி வரைக்கும் மியூசிக் ப்ராக்டிஸில் உட்காந்துருக்கோம். கண்ணில் தண்ணியே வந்துச்சு. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இன்றைக்கு நாம் பேச இருப்பவர் இசைக்கலைஞர், ட்ரம்ஸ் வாசிப்பதில் நிறைய அனுபவம் உள்ள இசைக்கலைஞர் ட்ரம்மர் சுரேஷ் அவர்களைத்தான் சந்திக்க வந்திருக்கிறோம். திரு சுரேஷ் அவர்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பரபரப்பான இந்த சென்னை சிட்டி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் மன உளைச்சல்களை தீர்ப்பதற்காகவே மியூசிக் ஜிம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அவர்களை பாடும் திறமை உள்ள வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை வந்து ஒரு இடத்தில் ஒருங்கிணைத்து பாட வைத்து அவர்களுடைய மன அழுத்தத்தை இறுக்கத்தை குறைக்கும் பணியில் முக்கியமாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமான பணி ஐடியா எப்படி வந்தது அப்படிங்கிறத ட்ரம்மர் திரு சுரேஷ் அவர்கள்ட்டே நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான வேலையில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. எப்படி சார் இந்த மியூசிக் ஜிம் அப்படிங்கிற இந்த ஐடியா வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? நான் வந்து பத்ம விபூஷன் யேசுதாஸ், சித்ராம்மா, வாணி ஜெயராம் அம்மா அவங்களோடலாம் உலக பயணம் நிறைய செஞ்சது சமயத்தில் அந்த கச்சேரிங்களில் அவங்களோட நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். அவங்களோட பேண்ட் லீடர் நான் தான் இருந்தேன். ஸோ ஒரு இசை நிகழ்ச்சி முடியும் போதும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அங்கே ஒரு பாட்டு கச்சேரிலாம் நடந்ததுன்னா சிறப்பாக பாடக்கூடியவங்க இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய நினைப்பில் நாங்கள் என்ன நினச்சோன்னா அவங்களாம் அந்த ஊர் பாடகர்கள் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது அதில் யாருமே பாடகரை முழு தொழிலை எடுத்து செஞ்சவங்க கிடையாது. எல்லாருமே பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி கடையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தான் இருந்தபோது வாணி ஜெயராம் அம்மா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். என்னம்மா இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் இசைத்துறையில் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இருக்குமோ அப்படின்னா, இருக்கலாம் தம்பி, அது கடவுள் எப்படி அதை ஃபுல் டைமாக ஒருத்தர் எடுத்துக்கிறதும் பார்ட் டைமாக எடுத்துக்கிறதும் இருக்கும், அப்போ சென்னையில் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படின்னாங்க. ஸோ சென்னையில் 2016 அப்படி காது விசாரித்ததில் அந்த மாதிரி இருக்கான்னு கேள்விப்பட்டு அசோக் நகரில் முதல்ல 2016 ஆரம்பித்தேன். 20 பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 40 பேர் ஆச்சு, அது 60 ஆச்சு, 80 ஆச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பாடக்கூடிய நண்பர்கள் நிறைய மெம்பர்ஸ் நிறைய சேர ஆரம்பித்ததுக்கப்புறமா பல ஸ்டுடியோங்களில் சுற்றி அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இந்த இடம் சன் தியேட்டராக இருந்த சன் பிளாஸாவில் இந்த ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்தேன். இது வந்து முக்கியமாக இந்த இசைத்துறையில் இல்லாதவங்களுக்கு, பாடக்கூடிய திறமை உள்ளவங்களோ, ஸ்ட்ரெஸ் லெவல் இப்போ தான் நிறைய இருக்குது, மன அழுத்தம் நிறைய இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இப்போ அறிவு இதில் விஞ்ஞான இதில் சொல்கிறாங்க இது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பாடினா கம்மியாகும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மெம்பர்ஸ் வராங்கன்னா எல்லாம் மோஸ்ட்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லாயர்ஸு, இந்த மாதிரி வெவ்வேறு தொழிலில் இருக்கிறவங்க தான், பாட்டு தொழிலே இல்லாதவங்க. அவங்க வாரம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு வாரம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 10 வருஷமாக நிறைவு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மியூசிக் ஜிம்மில் வந்து உங்களுக்கு இங்கே உள்ள சென்னையில் உள்ள மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது? எந்தெந்த துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாடுற திறமையோடு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதுதான் நான் சொல்ல வரேன்ல, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இல்லை. எந்த தொழிலில் பார்த்தாலும் திடீர்னு ஒருத்தர் வர ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். அவர் பத்திரிகையாளர்னு நினச்சி பார்த்தா இளையராஜா வாய்ஸ் ஒருத்தர் பாடுவார், கணேஷ்னு ஒருத்தர். கண்ண மூடின்னு கேட்டிங்கன்னா ராஜா சாரோட சவுண்டிங் மாதிரியே கேட்குன்ற மாதிரி இருக்கும். இந்த மானம் எடுத்தாருனாலே ராஜா சார் பாடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி திறமைசாலிகள். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நிறைய, ஏன்னா அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸே வர்றாங்க. டாக்டர்ஸே இப்போ நம்ம நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் கேட்ட பொறுத்த வரைக்கும், காவேரி ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு ரூமே செட்டப் பண்ண போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓஹோ, அப்படி. என்னுடைய கார்டியாலஜிஸ்ட்டே நான் வந்து பேசுகிறேன், என்னோடய ஹெச்ஆர் கிட்ட பேசுகிறேன், நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 டேஸ்க்கு ஒரு ஒன்ஸோ வந்து இங்கே உங்களோட லேப்டாப்பை கொண்டு வந்து பிளானிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சர்ஜரிக்கு போகிறோம் இல்லை கன்சல்டேஷன் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு பாடணும் அப்படின்ற ஒரு நீடு அவங்களுக்கே இருக்குது. மருத்துவம் பார்க்குறவங்களுக்கே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாட்டு தான் ரெமெடின்னு தெரியுது. ஸோ நான் வந்து பிஎம்ஜி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு குரூப்பே வச்சுருந்தேன். பெரிய பெரிய டாக்டர்ஸ், நம்ம சைல்ட் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர்லாம் வருவாங்க இங்கே. அந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் இப்போ கூட பீடியாட்ரிஷனாக இருக்கார் அவர். அவங்களுக்குலாம் 75, 76 இருக்கும். இன்னும் பாடணுன்ற ஆர்வம் இருக்கும், வந்து பாடுறாங்க நிறைய அந்த மாதிரி. நீங்கள் மியூசிக் ட்ரூப் வச்சுருந்தீங்க இல்லையா? வச்சுருந்தேன். நீங்கள் வந்து அதை எப்படி ஆரம்பிச்சிங்க? திரும்ப எப்படி தேவா அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்க? 1983லேருந்து 86 வரைக்கும் நான் பிரசிடென்சி காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன். அப்போது ட்ரம்ஸ் வாசிக்க இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்க்குலாம் ட்ரம்ஸ் வாசிக்க போவோம். அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சுரேஷ் உங்களோட டீம் வந்து ப்ரொஃபஷனலாக சவுண்ட் ஆகுது, நீங்கள் ஏன் இதை ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னாங்க. இல்லைங்க, நாங்கள் படிப்பு அதுக்கப்புறமா வீட்டில் ப்ரெஷர் வந்து எதாவது பேங்க்கில் வேலைக்கு போனோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேலைக்கு போனோம், நிரந்தர சம்பளம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதை ப்ரொஃபஷனாக கொண்டு போக முடியுமான்னு எங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஆரம்பிக்கிறோன்னு பாரதி என்டர்டெய்னர்ஸ்னு ஒரு குரூப் ஆரம்பித்தோம். 84ல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மண் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து என்னோட ஜூனியர். அவங்க பாலாஜி இவங்கெல்லாம் அப்போ சேர்ந்து ஒரு ஸ்ருதின்னு ஒரு டீம் ஆரம்பித்தாங்க எங்களுக்கு அப்புறமா தான். பட் அந்த டைம்லேயே மார்க்கெட்டிங்குன்ற ஒரு பெரிய வார்த்தை, இந்த மார்க்கெட்டிங்கிறது நாங்கள் கொஞ்சம் லேகிங்காக இருந்தோம். அதில் லக்ஷ்மண் மார்க்கெட்டிங்கிறதுல கொஞ்சம் மேல் லெவலில் இருந்தார். ஆனால் இன்னைக்கு கூட இப்போ கூட நீங்கள் போயிட்டு லக்ஷ்மணுக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு இளையராஜா ஹிட்ஸ் வேணும் அப்படின்னா சுரேஷ் என் நம்பர் கொடுத்து விட்ருவார். ஏன்னா அவர் என்னோட குவாலிட்டி, என்னோட மியூசிக் குவாலிட்டி, என்னோட டீமோட மியூசிக் குவாலிட்டி, நாங்கள் எப்படி ராஜா சாரோட சாங்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் மாதிரி சவுண்ட் பண்ணுமோ அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ யாராவது ஒரு கிளைண்ட் அவங்கக்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இளையராஜா ஹிட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நம்பரை கொடுத்து நீங்கள் சுரேஷ் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் அந்த மாதிரி பண்ணி தருவார். கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி என்கிட்ட வாசித்தவங்கெல்லாம் ராஜா சார்கிட்ட போய் லைவாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னோட கீபோர்ட் பிளேயரு, என்னோட லீட் கிட்டாரிஸ்ட், என்னோட பேஸ் கிட்டாரிஸ்ட்லாம் இப்போ நீங்கள் ராஜா சாரோட லைவ் ஷோவில் பார்க்குறவங்கலாம் என்கிட்ட வாசித்தவங்க. அப்படியா? அப்படி மகிழ்ச்சி. அது ரொம்ப பல வருஷம், 2005 2006க்கு மேலேருந்து அவரோட நாங்களாம் ஒன்றா பயணித்தோம். நான் நினச்ச மாதிரியே அந்த கீபோர்ட் பிளேயர்ஸும் கிட்டாரிஸ்ட்டும் ராஜா சார்கிட்ட போய் லைவில் செட்டில் ஆகிட்டாங்க. நான் இதை ஆரம்பித்ததுக்கப்புறமா ரெண்டுத்தில் காலை வச்சுட்டு இருக்க முடியாது, இதில் வேறு காலை வச்சுட்டோம், இதுக்கும் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நான் இதுக்கு பர்மனெண்ட்டாக இறங்கிட்டேன். பசங்க இசைஞானிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. மகிழ்ச்சி. அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ இந்த இசையமைப்பாளர்கள்ட்ட நீங்கள் தேவா சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணீங்கல்ல, அவர்கிட்ட வந்து ரிதம் நீங்கள் வாசித்து காமிப்பீங்களா, இல்லை அவர் வந்து சொல்லுவாரா, அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வாசித்து காமிச்சதை வந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு சாங் பண்ணுவாரா? பொதுவாக தேவா அண்ணா கிட்ட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களோட சகோதரர்கள் அவருக்கு பக்க பலமாக இருந்தவங்க. அந்த தேவா சகோதரர்கள் சபேஷ் முரளின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். சபேஷ் இப்போ மறைந்துட்டாரு. சபேஷ் முரளின்றவங்க தான் இசைக்கோர்ப்பை பண்ணுவாங்க. தட் இஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்க தான் பண்ணுவாங்க. பிஜிஎம்ஸ்லாம் அவங்க தான் கம்போஸ் பண்ணுவாங்க. டியூன் மட்டும்தான் தேவானா தான் இருக்கும். ஸோ அது அந்த காலத்தில் கேசட்டு. ஸோ அந்த கேசட் டியூன் மட்டும் இங்கே பிரதர்ஸ் கிட்ட போயிடும். இவங்க பிரதர்ஸ் வந்து முந்தின நாள் நைட்டோ இல்லை எப்போவோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டேக்கு ரெக்கார்டிங் இருக்குதுன்னா நாங்கள் உள்ளே போய் அந்த நோட்ஸ் எழுதும்போது நானும் தேவாவோட கடைசி தம்பி சிவாவோ இல்லை தேவாவோட பையன் ஸ்ரீகாந்தோ சபேஷ் முரளி 2 பேர், சபேஷ் முரளி கம்போசர் யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு பாட்டு மாற்றி கொடுப்பாரு. ஒரு படத்தில் 3 பாட்டு சபேஷ் நீ பண்ணு, 3 பாட்டு நீ முரளி பண்ணு. அப்போது அவங்க சொல்கிற ரிதம்மை நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். நான் ப்ரோக்ராம் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அவங்களை ஹெட்ஃபோனில் போட்டு காமிச்சிட்டே இருப்பேன். ஆனால் இந்த பாட்டுக்கு இது செட் ஆகுதா பாருங்கள், இந்த செட் ஆகுதா பாருங்கள். அவங்க சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுவாங்க, இல்லை இப்படியே வச்சுக்கோ, இதை வச்சே நீ கண்டினியூ பண்ணு, இதை வச்சு நீ பில்டப் பண்ணிட்டு வானா சாயங்காலம் 5-6 மணிக்கு பாட்டு ஃபுல்லான ஸ்கோர் ரெடி ஆகிடும். கிருஷ்ணராஜ் வந்துடுவார், ட்ராக்கு சாங்கு டேப்பை கேட்பார், உள்ளே போய்ட்டு அவரோட ட்ராக் பாடுறது ரெடி ஆகிடுவார்.
ஸோ மேக்ஸிமம் அண்ணனோட கம்போசிஷன் சாங்கில் இருக்கும், சகோதரரோட கான்ட்ரிபியூஷன் பிஜிஎம்ஸில் இருக்கும். ஓ, ரீ ரெக்கார்டிங் அதே மாதிரி தான். ரீ ரெக்கார்டிங் வந்தால் ஒன்று சபேஷ் பண்ணுவார், இல்லைனா முரளி பண்ணுவார். அது என்ன படமாக இருந்தாலும் சரி. ஆனால் தேவா அண்ணா உள்ள வந்து ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா உடனே ஏற்றுப்பாங்க தம்பிங்க. இல்லை முரளி இந்த மாதிரி, இல்லை சபேஷ் இந்த மாதிரி அப்படின்னாங்கன்னா ஓகே நான் மாற்றிடலாம். நான் அந்த சகோதரத்துவம் நான் வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இசைத்துறையில அவ்வளோ ஒத்துமையா இருந்து, அதாவது ஒருத்தர் 2 பேருன்னா பரவாயில்ல, 5 பேர் 5 பேர் ஒன்னா ஒற்றுமையா பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கடவுள் புண்ணியத்தில் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பை என்ன சொல்றது தெரியாம சபேஷை நான் விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணா நகர் ஆண்டாலு நான் வாசிச்ச பாட்டு. அப்படியா? சபேஷ் அடிக்கடி சொல்வார், என்னோட பாட்டில் ஃபர்ஸ்ட் பாட்டு நீ தானே ரிதம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க, ஸோ இனிமேல் நான் பாட்டுக்கெல்லாம் நீ தான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், நான் சொல்லிடுறேன் அண்ணன் கிட்ட அப்படின்னு. குன்றத்தில் கோயில் கட்டி தேவா அண்ணா பாண்டதுக்கு நான் தான் ரிதம் ப்ரோக்ராமிங். அண்ணா நகர் ஆண்டாலு, காத்தடிக்குது அதெல்லாம் நான் தான் ப்ரோக்ராமிங் பண்ணேன். ஓ, காத்தடிக்குது எல்லாம் பண்ணேன். பட் என்னோட சீனியர் ஒருத்தர் இருந்தார், ரிக்கி டிகோஸ்டான்னு சொல்லி. அவர் ரொம்ப பெரிய சீனியர், என்னோட 4 மடங்கு பேமெண்ட் வாங்குற அளவுக்கு, பேமெண்ட் ஏன் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் சீனியர். நான் 2000 ரூபாய் வாங்குறேன்னா அவர் அப்போவே 97-98 8000 ரூபாய் வாங்குற டைமில் அந்த மாதிரி ஒரு 4 times டேலண்டட் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிதம் ப்ரோக்ராமர்ஸ். ஆங்கிலோ இண்டியன் தான் பேர், ஆனால் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாலாம் அவர் ஆங்கிலோ இண்டியன் பண்ண மாதிரியே இருக்காது. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷ் அந்த மாதிரி பாட்டு அவர் பாடினது, அவரு ரிதம் ப்ரோக்ராம் பண்ணது. அவை சண்முகில மிருதங்கம் பாட்டு ஒன்று வரும் இல்லையா, அதுவும் ருக்கு 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 அதுவும் அவர் தான் ப்ரோக்ராமிங் பண்ணிருக்காரு, மிருதங்கம் டோன்ஸ் போட்டு. ஸோ அவர் வந்து வெர்சடைல்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த குப்பத்துக்கிட்ட டைட்டில் டேப்பு போடணுமா அது கூட போடுவார். அதுக்கும் அவர் தான் ப்ரோக்ராம். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு அப்ரெண்டிஸ் மாதிரி வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கலாம், லிட்டரலாக சொல்லலாம். இதில் தப்பே கிடையாது சொல்கிறதுக்கு. அவரோட ஒரு 5-6 வருஷம் பயணிச்சது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி கொண்டுச்சு. என்றைக்குமே நான் தேவானாக நன்றியோடு இருப்பேன். நான் சபேஷன்னா என்னால் பர்சனலாக மறக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சுரேஷ் இருக்கானா அப்படின்னு கேட்பாராம். ஏன்னா அவர் சென்டிமெண்ட்டாக அந்த அண்ணா நகர் ஆண்டாளி கிளிக் ஆன உடனே என் பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சுரேஷ் ரிதம் ப்ரோக்ராமிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பாட்டு அவருக்கு காத்தடிக்குதுன்னு சொன்னார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அது அந்த காத்தடிக்கிறதுலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பிரபுதேவா சாரோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எனக்கு. அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் பிரபுதேவா சார். ஆனால் தேவாண்ணாவோட சாங் வந்துச்சு, பிஜிஎம்லாம் முரளி அண்ணா கம்போஸ் பண்ணி எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் கட் பண்ணணும் எங்கெல்லாம் சொல்லிட்டான். அப்போது ஒரு 12 மணி போல் பிரபுதேவா உள்ளே வந்துட்டு, சுரேஷ் நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாண்ணா, நீங்கள் ப்ரோக்ராம் ரிதம் போட்டிங்களா பல்லவி சரணம்னா? பல்லவி வரைக்கும் போட்டிருக்காங்க, கேட்கலாமா அப்படின்னா ஹெட்ஃபோன் அவர்கிட்ட கொடுத்தேன். கேட்டுட்டு சுரேஷ் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண முடியுமான்னார். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார், ஏன்னா தேவானா பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், நீங்கள் போட்டிருக்கிறதே தான். ஆனால் எக்ஸ்ட்ரா 2 பார் காத்தடிக்குது ஆத்தி மேடு காத்தடிக்குதுன்னு அண்ணன் பண்ணியிருக்காரு. பட் பிரபுதேவா என்ன சொன்னார்னா, காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது, இந்த 2 பாருக்கு ரிதம் மட்டும் விட்டுருங்க சுரேஷ் அப்படின்னாரு. ஏன்னா என்ன விஷயம் சார்? இல்லை நான் விஷுவலைஸ். அப்போ அங்கே அந்த ஸ்க்ரீன் இருக்குது, 70mm ஸ்க்ரீன் இருக்குது எங்க நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற இடத்துல. அவர் ஸ்க்ரீனை பார்த்துட்டே சொல்கிறாரு, எனக்கு அங்கே 2 பார் ரெஸ்ட்டு, திருப்பி காசி மேட்டு 2 பார் ரெஸ்ட் கொடுங்க, நான் அண்ணன் கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறமா தான் அந்த படம் வந்து ரீ ரெக்கார்டிங் வரும்போது தான் தெரிஞ்சது பிரபுதேவா என்ன ஐடியா சொன்னார்னா, காத்தடிக்குது ஜிம் காசி மேட்டு காத்தடிக்குது ஜிம் இந்த 2 பாருக்கு அவர் அங்கே ஸ்டெப்பு போடுறாரு. அதான் அவர் அங்கேயே விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணு, அந்த 2 பார் இன்சர்ட் பண்ணு, மற்றபடி நீ அண்ணன் சொன்ன மாதிரியே நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போதான் இந்த மகானவரை பத்தி தெரிஞ்சது. பிரபுதேவா எப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்டரி டான்சருக்கு. அவர் ஒரு இது இன்டர்ஃபியரன்ஸ் பண்றாரு ரிதம். ஆமா, இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் ரிதம் எனக்கு இப்படி இருந்ததுன்னா அவர் விஷுவலைஸ் பண்றாரு. நான் மூமெண்ட்ல நான் எக்ஸ்ட்ரா நீங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 8 பார் ஆட் பண்ணிக்கலாம், நான் என்னோட இதுல அந்த பிஜிஎம்ல நான் இது மாதிரி முக்காப்லா பாட்டு மாதிரி வச்சுக்கிறேன், நான் இந்த மாதிரி லாஸ்ட் பிளான் பண்றேன், கிரீன் மேட் போட்ட மாதிரி ஒன்று பண்றேன், அது இவ்வளோ பார் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொன்ன மாதிரி அவர் விஷுவலைஸ் பண்றாரு. இல்ல அந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த ஜிம்க்கு வந்தது ஒரு அழகு வந்துச்சு பாட்டுக்கு. ஒரு அது நானே ஷாக் ஆயிட்டோம். அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது எல்லாரும் அந்த பாட்டை கேட்போம் இல்லையா, இப்போ ரீ ரெக்கார்டிங் ஃபில்ம் வரும்போது எதுக்கு பிரபுதேவா 2 பார் எக்ஸ்ட்ரா கேட்டாருன்னு அப்பதான் தெரிஞ்சது. காத்தடிக்குது ஜமுக்கு காசி மேட்டு காத்தடிக்குது ஜமுக்கு அப்புறம் கண்டினியூஸா காத்தடிக்குது. அப்போ இந்த ஆள் இவ்வளோ பேர் லெஜண்ட் இன்னைக்கு. அதனால தான் இந்தியாவில் உலக அளவில் பிரபுதேவா மைக்கேல் ஜாக்சன் சொல்றது அப்போ தெரிய வந்தது. அப்போ ரஜினி 25 செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அப்போ பிரபுதேவா நான் ஸ்ரீகாந்த் தேவா நிறைய ப்ரோக்ராம் அவருக்கு மெட்லி மாதிரிலாம் பண்ணி கொடுத்து
பிரபுதேவா கான்ட்ரிபியூஷன் ட்ரிபியூட் டு ரஜினி பண்ணார். ரஜினி 25 போகுது. அதில் நல்ல அவரோட நல்ல அனுபவம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை பயணத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை ஜேர்னியில் இந்த ஸ்டேஷன் இவங்க ஏறுனாங்க, அவங்க இறங்குனாங்க, அந்த மாதிரி கதை தான். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பழகணும், ட்ரம்ஸ் பழகணும் அப்படின்னா அது ஒரு காஸ்ட்லியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்குது. 1 2 அப்படி இன்னும் வாங்க முடியாது. அப்போ இவ்வளோ ஒரு செட்டு வாங்கி தான் நம்ம வந்து அதை பழக வேண்டியிருக்கு. அதை எப்படி வர்ற தலைமுறைக்கு எப்படி அதை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வழி சொல்ல முடியுமா? அது இப்போ வந்து நீங்கள் உலகம் மாறிட்டு இருக்கிற போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே இப்போ குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த யூகம் வந்து எனக்கு 95லே வந்துடுச்சு. நான் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்த காலத்திலேயே ஐயோ நம்ம கச்சேரிலாம் இப்போ எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது, நம்ம ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி டிவி சீரியலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், சம்பாதிக்கணுமே, கச்சேரி நம்பி இருக்க முடியாது. அப்போ நான் திரைத்துறையில் இல்லை. தேவானா கிட்ட நான் 97ல் தான் சேர்ந்தேன். ஸோ 95ல் நான் சிங்கப்பூரில் போய் ஒரு பப்பில் வேலை செஞ்சேன். அந்த பப்பில் வேலை செய்யும்போது சம்பாரித்த காசு எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி, கீபோர்ட்லேருந்து ரிதம் மிஷின்லேருந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன், அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போது இளையராஜாவோட ட்ரம்மர் புருஷோத்தமனோட கான்டாக்ட் கிடச்சி அப்பப்போ அவரை போய் தொந்தரவு பண்ணுவேன். நைட்டில் மத்தியானத்தில் லன்ச் டைமுக்கு ஒரு வெளியே வருவார். ஏவி மாறாராக இருக்கட்டும், பிரசாத் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், மத்தியானத்தில் போய் அவர்கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு வருவேன். பெருந்தன்மையாக பொறுமையாக எனக்கு ஆன்சர் பண்ணுவார் புருஷோத்தமன். இன்றைக்கி அவரும் நம்மளோட இல்லை. நீங்கள் நம்ம ராஜா சார் கிட்ட கேட்குற ரிதம் ப்ரோக்ராமிங்லாம் அவர் பண்ணது தான். நான் பேசி பழகிருக்கேன். ஸோ புருவண்ணான்னா எனக்கு புருவண்ணான்றது புருவண்ணா, நான் சிவமணி அண்ணா 3 பேர் 91ல் சிவமணி அண்ணாவுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணேன். நான் சிறந்த ட்ரம்மர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி, நம்பர் 1 இந்தியா ட்ரம்மர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அந்த ஃபெலிசிட்டேஷனை கொடுத்ததே புருவண்ணா. ஸோ நானும் புருவண்ணா சிவமணி ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது மறக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள். 91 ஆகஸ்ட் 14 மியூசிக் அகாடமியில் தான் பண்ணேன். ஸோ அவர் ப்ரோக்ராமிங்கில் கேட்ட பாட்டுங்க தான் மேக்ஸிமம். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா நான் யாரை இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ்ன்றது கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் யாரை கேட்டாலும் பேட் இருக்கா, ரிதம் பேட் இருக்கா, பேடட் வந்துட்டு போதும், அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் வேண்டாம், அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்னும் அக்கோஸ்டிக் இது அந்த ஃப்ளேர் இருக்குது, அந்த ஆசை இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அழகு. ஐயோ, அதில் வாசிக்கிற அழகு எலக்ட்ரானிக்ஸில் வராது. இப்போ என்ன கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தாசனாவோட ட்ரம்ஸும் வாசிச்சிருக்கேன், பக்கத்துலேயே பேட் வச்சுருப்பேன், 2-3 பேட் வச்சுருப்பேன், ப்ளஸ் அக்கோஸ்டிக் இருக்கும். ஆனால் அவரோட பழைய பாட்டுங்க எல்லாமே அக்கோஸ்டிக்கில் வாசிச்சது தானே. பூவே செம்பூவேவாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், எண்ணினிய பொண்ணுலாவேவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அக்கோஸ்டிக் டச். ஒரு பெண்புறா தேவாசருது, இதெல்லாம் வாசிக்கிற ஃபீல் அந்த ஒரு பேடில் கிடைக்கும் போது அந்த டச்சே வேறு. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும், அதுக்கு ஒரு தனி ஆசை இருக்கணும், அதுக்கு ஒரு இது இருக்கணும். பட் எனக்கு வந்து இந்த அக்கோஸ்டிக் தான் ஆசை. நான் அக்கோஸ்டிக்கை வாசித்து 1-2 வீடியோ உங்களுக்கு நான் அப்புறம் பாருங்கள். நான் அகாடமியில் வாசித்தது, லேடி ஆண்டாவில் வாசித்ததெல்லாம் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 2 பாட்டு வாசிப்பேன். அதோட மற்ற பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவேன், அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருவேன். நீங்கள் பிரசிடென்சி காலேஜில் வந்து படித்த அந்த சமயத்தில் லக்ஷ்மண் சுருதி வந்து அந்த அமைப்பு வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அதை வந்து யூகிக்க முடிஞ்சதா சார்? கண்டிப்பாக யூகிக்க முடியல. ஏன்னா அப்போவே சொல்லுவாங்க, அது லக்ஷ்மணே அப்போவே சொல்லுவாங்க, ராமன் அப்போ கூட கிடையாது வச்சுங்களேன். லக்ஷ்மண் அப்போவே சொல்லுவாங்க, சுரேஷ் உங்கள் டீம், எங்களுக்கு வந்து ஏ டீம்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மண் இருந்த டீம் வந்து பி டீம், பிரசிடென்சி ஏ பிரசிடென்சி பி. எந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் போனாலும் பிரசிடென்சி ஏ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடும். 28 காலேஜ் 30 காலேஜில் அந்த காலத்தில் காம்படிஷன் நடக்கும். மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 1 மணி வரைக்கும்லாம் ஜட்ஜஸ்க்கு உட்காந்துருப்பாங்க. நைட்டு அந்த கங்கை அமரனோ இல்லை எம்ஆர் விஜயாவோ இல்லை ராம்ஜி அபஸ்வரம் ராம்ஜியோ இவங்களாம் ஜட்ஜாக உட்காந்துருப்பாங்க. எப்போ நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் அவங்க எங்களை ஸ்பெஷல் மென்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இவங்களோட கோரஸ் செலெக்ஷன் நல்லா இருந்தது, இவங்களோட சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது. ஸோ எப்பவுமே ஏ டீம் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டே இருக்கும். அப்போ லக்ஷ்மணன் சொன்னால், நீங்கள் ஏ டீம் இவ்வளோ குவாலிட்டி பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் மார்க்கெட்டிங்கில் இறங்கி என்ன பப்ளிக்கு வேணுன்றத மாதிரி இறங்கினா நீங்கள் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அவன் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஜூனியர் இருந்தனால அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். அப்போது லக்ஷ்மண் புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, நிறைய ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஆன் ஸ்டேஜ், நிறைய பேர் அகாமடேட் பண்ணலாம். மக்களுக்கு என்ன தெரியுது, மக்கள் என்ன பார்க்குறாங்க அது கொடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் லக்ஷ்மண் தூக்கிட்டு போயிட்டார். நாங்கள் ரொம்ப குவாலிட்டினே சுற்றி ரொம்ப ஃபேமஸ் ஆகாமல் போயிட்டோம். இதுதான் உண்மை.
என்னோட உயிர் நண்பனா ஒருத்தர் இருந்தார், குஹன் சொல்லி. இன்னைக்கு அவர் இல்லை, அவர் 98ல் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டுடியோ ஒன்று கட்டிட்டு இருந்தார் கொட்டிவாக்கத்தில். அந்த ஸ்டுடியோவில் நாங்கள் ப்ரைவேட் ஆல்பம்லாம் பண்ணுற ஐடியா, அந்த மாதிரி மியூசிக்லேயே அவர் போக ஆரம்பிச்சிட்டார். கச்சேரின்றதை விட ப்ரைவேட் ஆல்பம் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபில்முக்கு எதாவது ட்ரை பண்ணலாம், அந்த அளவுக்கு. இப்போ அதே மியூசிஷியன்ஸ் தான் இப்போ ராஜா சார் வாச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா 97ல் எங்கள் கூட இருந்தவங்க தான் இந்த கிட்டாரிஸ்ட் கண்ணன். இந்த தமிழ் படம்லாம் வருது இல்லை, ஆமாம், தமிழ் படமோட கிட்டாரிஸ்ட் எங்களோட கிட்டாரிஸ்ட், என்னோட டீம் கிட்டாரிஸ்ட். மியூசிக் டைரக்டர் கண்ணன். ஓ, அவரு, நான் இப்போ ராஜா சார் பேஸ் கிட்டாரிஸ்ட், நாங்கள்லாம் ஒரே டீமாக இருந்தோம். ஆச்சு 26 வருஷம், 20-25 வருஷத்துக்கு மேலே எங்களோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கும் கண்ணன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அந்த திறமை லக்ஷ்மணுக்கு இருந்தது. அதனால் லக்ஷ்மணோட லெவலே வேறு மாதிரி உலக அளவில் போச்சு. நாங்கள் மியூசிக், நான் அப்புறம் என்னோட நண்பர் இறந்ததுக்கப்புறமா நானும் கச்சேரி அவ்வளோவா ரொம்ப பண்ண முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சன் டிவி, ஜி டிவி, அது நிறைய வாய்ப்புகளுக்கு நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டேன். அதுக்கு ஒரு லக்கி. அப்புறம் இப்போ ஏஆர் ரஹ்மானோட கீபோர்ட் பிளேயர் கார்த்திக் என்றவர் தான் என்ன தாசனாக விஜய் யேசுதாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போய் அந்த 5 வருஷம் உலக பயணம். இதெல்லாம் வந்து கடவுள் செய்யலன்னு தோணுது இருக்கண்ணா. ஆமாம், ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம், எது நடக்குதுன்றது அவர்கிட்ட விட்டுடுறோம். நம்மளோட பயணம் இதுதான் அப்படின்னு. அவங்களோடலாம் வேர்ல்டு டூர் போயிட்டு 2017 கடைசியாக கோலாலம்பூரில் ப்ரோக்ராம் பண்ணால் அப்போ தான் இங்கே அம்மா இறந்துட்டா, ஜெயலலிதா அம்மா இறந்துட்ட ஒரு செய்தி வந்து ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சலாக இங்கே கலாட்டான்ற மாதிரிலாம் இருந்தது. அப்போது தள்ளி வந்ததுக்கப்புறமா தாசன் அவரை நான் பார்த்தே இல்லை. அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் போயிட்டார். அப்புறம் தாசனா ஒய்ஃப் பிரபா சேச்சிக்கு ஃபோன் பண்ணி அண்ணனை பார்க்கணும், அவரோட பிளெஸிங் வாங்கணும்னா, அவர் இங்கே யூஎஸில் இருக்கார் சுரேஷ் அப்படின்வாங்க. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. அந்த 2016 இது ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படியாவது மக்களுக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ யாருக்காவது எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட நான் இதை மார்க்கெட் பண்ண வச்சுங்களேன், 4 வாரம் முழுக்க இதை ஃபுல் பண்ணலாம். இப்போ பாருங்க, நீங்கள் திங்கக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தேன், செவ்வாய்க்கிழமை 5வது நடந்தது ப்ரோக்ராமு. நேற்று வாங்க ஜாலியாக பாடலாம்னு ஒரு கான்செப்ட் போட்டேன். ஒரு பாட்டுக்கு 100 ரூபா, டீ குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போங்கன்னு. எத்தனை பேர் நேற்று அப்படியா நைட் 10 மணி வரைக்கும் பாடிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வருமானம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஜாமிங் பேல்ஸ்ன்றவங்க வராங்க, நாளைக்கே டீம் யூஃபனின்னு ஒரு டீம் வராங்க. ஸோ சனிக்கிழமை வேறு யாராவது அந்த ரோட்டரி கிளப்லேருந்து யாராவது புக் பண்ணிட்டு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை யாராவது வருவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு அந்த ஃப்ளோ. அதனால் இன்னும் அந்த பேஷன், அந்த ஆசை ஆர்வம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இடம் தான் அவங்களுக்கு நிறைய பேர். இப்போ கூட ஒரு லேடி ரமான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, சுரேஷ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லையே, நாங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணோம் கரோக்கே சிங்கிங் ஸ்டுடியோன்னு, அப்போ தான் உங்களுக்கு பைனியர் மியூசிக் ஜிம்முன்னு காமிச்சது, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணல? இனிமேல் பண்ண ஆரம்பிக்கிறேன் மேடம், அதுக்கு செலவு பண்ண போல இருக்குது. அது எதாவது பணம் போட்டால் தானே பணம் எடுக்க முடியும். அந்த நிலைமையில் இப்போ குழந்தை விஷயத்தில் நான் அதை இருக்கேன், நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னைக்கு வராங்க அந்த அம்மா, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. டூவெட் பாடலாமான்னாங்க. டூவெட் இன்னைக்கு வேண்டாங்க, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, 3 சோலோ பாடுங்கன்னா 3மே இளையராஜா பாட்டா சொல்லியிருக்காங்க. மாலையில் யாரோ, என் வானிலே அண்ட் ஆசாதிகம் வச்சு. அவங்கள அப்போ நம்ம ஃபேன்ன்ற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. யாரும் அவரோட ஃபேனாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் போகிற போது நடந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கச்சேரிகளில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, ஒவ்வொரு நாட்டுக்கு போயிருப்பீங்க, தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளைட் பிடிக்கணும், அங்கே அது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக எப்படி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நடக்கிற ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, கான்ட்ராக்டாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு சிட்னியில் ஒரு ஸ்பான்சர் இருக்காருன்னா, சிட்னி, மெல்பர்ன், பெர்த், அடலைட், இதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அவங்க கோஆர்டினேட் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க ஃப்ளைட்டு பேமெண்ட் எல்லாத்தையும். அந்த மெசேஜ் எங்களுக்கு உடனே வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிடுவோம். கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு இங்கே 50% பேமெண்ட்டை செட்டில் பண்ண பிறகு நாங்கள் ஃப்ளைட் ஏறுவோன்ற அக்ரிமெண்ட். ஏன்னா அங்கே போயிட்டு டிக்கெட் சேல் ஆகலை, இதாச்சு அதாச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக 50% நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா செட் பண்ணுறோம். நாங்கள் அங்கே போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கினதுக்கப்புறமா அக்காமடேஷன்லாம் கொடுப்பாங்க. மறக்க முடியாதது என்ன இல்லை, ரொம்ப வியப்பான விஷயம் என்னன்னா, இந்த மகான்கள் யேசுதாஸ், வாணியம்மா, சித்ரா மாதிரி மகான்கள் அந்த ஊரில் போய் இறங்கினதோட ஒரு ஜெட்லாக் இருக்கும்ல, இங்கே போய் இறங்கணும் வேற ஒரு டைம் லேக்கில் வந்து இறங்கிருக்கணும், அந்த ஜெட்லாக் கூட பார்க்காம நைட் 2 மணி வரைக்கும் மியூசிக் ப்ராக்டிஸில் உட்காந்துருப்போம். கண்ணில் தண்ணியே வந்துச்சு. ஒரு வாட்டி பெர்த்துன்னு ஒரு இடம் ஆஸ்திரேலியாவில், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். தாசண்ணா வந்து அது இந்த மழை வருது நிழல்கொன் அந்த பாட்டு நான் தெரியாமல் என்னோட ரிதம் மெஷினில் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டெம்போ வச்சு போட்டுக்கிறேன், கிளிக்கு போட்டுக்கிறேன். அவர் அந்த நேரத்தில் சொல்கிறாருங்க, எல்லாம் உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரம் 1:30-2 மணிக்கு, சுரேஷ் அது ஃபாஸ்ட்டாக இருக்கு பாரு நீ போட்ட கிளிக்குன்றாரு.
ஆனால் இல்லை நான் அது யூடியூப் இல்லை நீ ஃபாஸ்ட்டாக இருக்குது திருப்பி போட்டு பாருன்றார். ஒரு யூடியூப்பில் நாங்கள் ஓப்பன் பண்ணி யூடியூப்ல ஃபாஸ்ட் போட்டால் அவர் சொல்கிற டெம்போ வருதுங்க. ஷாக் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் எப்போ பாடின பாட்டு அந்த மழை வருது, எத்தனை வருஷம் கழிச்சு பாடுறீங்க, எப்படின்னா அந்த டெம்போ உங்கள் மைண்டில் இருக்குன்னா, டேய் சிலதெல்லாம் வந்து பாடி முடிச்சோன்னே போயிடாதரா மனசுலேருந்து அப்படின்னு அது ஒன்று. அம்மா என்ற அழைக்காத அவர் தான் நான் பாடினார். ஆனால் ஒரு ஊர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பாட்டை பாடணுன்னு. நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் நிறைய தடவை பாடிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு போயிடலாம், நான் புதுசாக பார்க்காத பாடலவேனா 5 நிமிஷம் உன்னால் வாசிக்க முடியாதா, போய் வாசிப்போ அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு நான் தப்பு பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு எனக்கு ஞாபகமாக்குது எது வேணாலும் போகலாம். அம்மா என்ற அழைக்காத நான் தான் பாடினேன், உனக்கு வாசிக்கிறதுக்கு என்ன வாசி அப்படின்னு. அங்கே திருப்பி அம்மா என்ற அழைக்காத பார்ப்போம். அவங்க என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஊரில் போயிருந்தாலும் பர்ஃபெக்ஷன். இன்னும் எத்தனை 1000 வாட்டி நான் பாடியிருந்தாலும் பாலு சார் அதே தான் சொல்ல வராங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூஎஸ்ஆர் இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், காலங்காத்தால் ரிஹர்சல் ரெடியாக இருக்கிறது பாலு சார் தான். ஆர்கெஸ்ட்ரா முன்னாடி பாலு சார் உட்காந்துருப்பாராம். அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். அது எல்லா மியூசிஷியனுக்கும் சொல்லணும். ப்ராக்டிஸ்ன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நீ எத்தனை தடவை அந்த பாட்டை பாடியிருந்தாலும் இப்போ வாசிச்சிருந்தாலும் திருப்பி பண்ணுறதுனால ஒன்றும் நோகாது. 5 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா வாசிக்க போகிறோம். இல்லை என்ன இருக்குது உங்களுக்கு பெயின் எடுக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்ட் ஆக போகிறோம். அந்த அளவுக்கு அவங்களே பண்ணும்போது சிட்னி ஓப்ரா ஹவுஸ் எப்படியாப்பட்ட ஹவுஸ். ஓப்ரா ஹவுஸ் வந்து உலக புகழ்பெற்ற பெரிய அரங்கம். ஓப்ரா ஹவுஸ்ல யேசுதாஸ் அண்ணா சொல்றாரு, நான் ட்ரம்ஸ்ல பின்னாடி உட்காந்துருக்கிறேன், அவர் சொல்றாரு, ஐ ஹவ் டேஸ்டட் அ டிராப் ஆஃப் மியூசிக் இன் த ஓஷன் ஆஃப் மியூசிக்ன்றார். இசை என்ற இந்த கடல்ல நான் ஒரு துளியதையா நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் போது என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. அண்ணா நீங்களே இப்படி சொல்லும்போது நாங்கள்லாம் எந்த மூலைக்கு அப்போ நீங்களே ஒரு டிராப் ஆஃப் மியூசிக் இந்த ஓஷன் ஆஃப் மியூசிக்னு சொல்லும் போது அடக்கம்ன்றது எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் தட் இஸ் வை தே ஆர் தேர். புரியுதுங்களா? அந்த அடக்கம், அந்த பவ்யம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த கடவுள் பக்தி, அந்த ப்ராக்டிஸு எல்லாம் தான் அவங்கள அந்த உச்சத்தில் வச்சிருக்கு. என் ஸ்டுடியோவில் அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் ஒட்டி இருக்கிறதுக்கு காரணமே இவங்களை பார்த்து கற்றுக்குங்கன்னு தான். என்னோட ஸ்டுடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ். எஸ் ஜானகி அம்மா, முகமது ரஃபி, கிஷோர் குமார், தாசண்ணா, டிஎம்எஸ் எல்லாம் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு ட்ராக் சிஸ்டம் மாதிரி இன்னைக்கு நான் பல்லை நான் இன்னைக்கு பாடுறேன், நாளைக்கு வந்து சரணத்தை பாடுறேன், அடுத்த மாதம் வந்து அடுத்த சரணத்தை பாடுறேன், கதையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏக் தம் டேக்கு. அப்போ எவ்வளோ உழைச்சிருப்பாங்க பாருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் மறக்க முடியாது என் லைஃப்பில் ஃபாரின் டூர்ஸில். இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ட்ராக் சிங்கர் வந்து கிருஷ்ணராஜ் வந்து நிறையா பாடிட்டு இருப்பாங்க இப்போ அப்படின்னு. கிருஷ்ணராஜை பற்றி ஒரு பெரிய ஒரு அதாவது சினிமா பாடகர்கள் மத்தியில் ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இருக்க தலைமுறைக்கு சொல்லணும்னா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது மிஸ்டர் கண்ணன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த காலத்தில் கேசட்ஸ் இருக்கும். அதுபோது தேவாண்ணா பாடின டியூன் கேசட்டு அது நான் என்னோடய சாம்பிளரில் போட்டு சாங்கை வந்து ட்ராக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கு தான் நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அண்ணன் பாடினதை கேட்டு ப்ரோக்ராம் பண்ணுவேன். கிருஷ்ணராஜன்றவருக்கு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு 3 மணிக்கு வருவார் ஸ்டுடியோவுக்கு. நேராக ஸ்டுடியோவில் பிரசாத் டீலக்ஸில் தான் என்கிட்ட வந்துட்டு, சுரேஷ் கேசட் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் டியூன் கற்றுக்கணும். எடுத்துக்கலாமான்னு டைம் பார்ப்பேன். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் நான் பல்லவி லாஸ்ட் சரணை முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு 3:30 மணிக்கா அண்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணராஜன் அப்போ வாய்ஸ் ரூமில் உட்காந்துருப்பார். அவரை கூப்பிட்டு, அண்ணா கேசட் இருந்தாங்க. நான் 3:30 மணிக்கு கேசட் வாங்குவாருங்க கண்ணன். 4:30 மணிக்கு கேசட் திருப்பி கொடுத்துருவார். நான் ஷாக். ட்ரைனிங் அப்படி 1 ஹவரில் சொரம் எழுதிடுவார் புக்கில். ஷாக் ஆகிடுவேன் நான். என்னடா இந்த மனுஷன் டியூனையே ஒரு டியூனை வந்து ஒரு படத்தினோட டியூன் வந்து ட்ராக் சிஸ்டம் இல்லாத காலம். அப்போது அலிசிஸ்ன்னு ஏடாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டைப் தான். இப்போத்தி மாதிரி ட்ராக் லேயர் பை லேயர், பஞ்சிங் பை பஞ்சிங் அப்படிலாம் இல்லை. ஏடாட்டுன்னு சொல்லி ஒரு அந்த காலத்து வீடியோ டேப் இருக்கும் தெரியுமா, அதில் பண்ணது அலிசிஸ். ஏடாட்டில் பண்ணுற ரெக்கார்டிங்கு 1 ஷாட் பாடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் இருக்கும். இல்லைனா நாங்கள் அப்படியே ட்ராக் நாங்கள் மியூசிக் அப்படியே ப்ளே பண்ண விட்ருவோம், அவர் பாட நிறுத்திடுவார், அதுக்கப்புறமா அவர் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி ரொம்ப வளராத ஒரு டைமில் இவர் 1 ஹவரில் அந்த ஒரு பாட்டை எடுத்துட்டு டேக் போது பர்ஃபெக்டாக பாடிடுவார். நான் யோசிப்பேன், தேவானா கம்போசர், அதனால அவர் பாடின பாட்டு அவருக்கு ஞாபகம். இவர் வந்து ட்ராக் சிங்கர். இந்த மாதிரி ஒரு ட்ராக் சிங்கர் எங்கேயோ போயிருக்கணும்னு நான் அப்பவே நினைப்பேன். பட் அதான் சொன்னேன், கடவுள் எல்லாருக்கும் என்னென்னவோ எழுதி வச்சிருக்கேன். பட் அவரும் அதுக்கப்புறமா நிறைய ஃபேமஸ், நிறைய தஞ்சாவூர் மண் எடுத்து ஸ்டேட் அவார்டு வாங்குற அளவுக்கு பாடிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பாட்டுலலாம் அவருக்கு வந்து அந்த ரா ஃபோக் வில்லேஜ் வாய்ஸ் தெரிஞ்சு தேவானா அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த பாட்டை பாட வச்சு அவருக்கு அவார்டையும் கொடுக்குற அளவுக்கு பண்ணார்னா, கிருஷ்ணராஜ் மாதிரி டேலண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட கற்றுக்கணுன்னா நிறைய தான் டிசிப்ளின், அடக்கமாக இருப்பார், பேச்சு ரொம்ப இருக்காது. கேசட்டை வாங்கிட்டு போவார், 1 ஹவரில் இருந்து எங்கிட்ட திருப்பி என்னோட மவுஸ் பக்கத்தில்
இல்லை பக்கத்தில் வச்சுட்டு சுரேஷ் எடுத்துகிட்டு சுரேஷ் போயிடுவார். ஈவினிங் அதை பாட்டு எல்லா ப்ரொடியூசர் டேரக்டர் எல்லாருக்குமே ஃபுல் சாங் கேட்பாங்கல்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தா க்ளீனாக பாடிடுவார். அப்போ சின்ன சேஞ்ச் ஏதாவது தேவானா சொன்னார்னா அதையும் நோட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக டேக் போது பாடிடுவார். ஓ, அந்த டேலண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ காலகட்டம் டெக்னாலஜி வேறு ஒன்றுமே சொல்ல பசங்களை இன்றைக்கி ரொம்ப கெடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா ஆட்டோ டியூன் தான் இருக்குதே, இது சொல்லுவாங்கள்ல ஸ்ருதி சேர்க்குறது, ஆட்டோ டியூன் தான் இருக்குதே, மெலடைன் தான் இருக்குதே, அதில் போட்டுக்குங்க அப்படின்னு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. மெலடைனாவது ஆட்டோ டியூனாவது கம்ப்யூட்டர், அது ஒன்றுமே கிடையாது. ஸ்ருதியில் நீங்கள் பாடி ஆகணும், தாளத்தில் நீங்கள் பாடி ஆகணும். இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சு, பாடி முடித்தோடனே மெலடைனில் போட்டு நீங்கள் சாஃப்ட்வேரில் சரி பண்ணுங்க, அங்கே போச்சு முன்ன பின்ன இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. நிறைய சாஃப்ட்வேர் இருந்துச்சு மெலடைன்ன்றாங்க, அது இதுன்றாங்கன்னு. ஸோ கிருஷ்ணராஜ் கிட்ட அந்த இதெல்லாம் இல்லை. மனுஷன் ஃபஸ்ட் கிளாஸ் சிங்கர், வெரி குட் சிங்கர். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து வித்தியாசமாக இசைத்துறையில் நடக்கிற வித்தியாசமான ஒரு அமைப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கண்ணன். இன்றைக்கி பாலு சாரோட பர்த்டே, அதுவுமா என்ன நீங்கள் பேட்டி கண்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.